أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شروط الحج أعمال الحج والعمرة الإخلال بالحج என்று சொல்ற இந்த மூன்று பகுதியையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அல்-ஃபிக்ஹுல் மன்ஹஜி இந்த நூலை மையப்படுத்தி தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ஷுரூத்துல் ஹஜ்ஜை வந்து நாங்கள் ரெண்டாக வகுத்து பார்க்கணும். ஷுரூத் அல் வுஜூப், அடுத்த ஷுரூத் அஸ்ஸிஹா. இதில் முதலாவது பகுதி ஷுரூத்துல் வுஜூப். இது வந்து உண்மையிலே எங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் தான், இதில் மிச்சம் டீப்பான பகுதிகள் இல்லை. அதனால் நாங்கள் மிச்சம் குயிக்காக இந்த பகுதிகள் எங்களுக்கு பார்த்து முடிக்கலாம். ஷுரூத்துல் வுஜூபில் கிட்டத்தட்ட ஒரு 6 பகுதிகள் இதில் பேசப்பட்டிருக்கின்றன. முதலாவது ஷர்த் அல் இஸ்லாம், ரெண்டாவது அல் அக்ல், மூன்றாவது அல் புலூக், நாலாவது அல் ஹுர்ரியா, ஐந்தாவது அம்னு தரீக், ஆறாவது அல் இஸ்திதாஅ என்று சொல்கிற இந்த 6 ஷர்த்துக்கள் இதில் பேசப்பட்டு இருக்கின்றன. ஷுரூத்துல் வுஜூப், ஒருத்தருக்கு ஹஜ் எப்போ வாஜிபாகிறது, இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றில் குறைபாடு இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஹஜ் வாஜிப் அல்ல, கடமை அல்ல. அதாவது இந்த இடத்துல நாங்கள் வுஜூப் என்று சொல்கிறது வந்து ஏற்கனவே நாங்கள் அந்த வாஜிப் என்று சொல்கிற அந்த சொற்பிரயோகத்தை வழங்கப்படுத்தி அந்த பொருளில், அதாவது அது அவர் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றினால் அவருக்கு மதஹும் சவாபும் இருக்கிறது, அதை விடுகின்ற நேரத்தில் அவருக்கு வந்து தம்மும் எகாபும் இருக்கின்றது என்று சொல்கின்ற அந்த பொருளில் ஒருத்தருக்கு எப்போ அது வாஜிபாகிறது, என்ன நிபந்தனைகளோட அது வாஜிபாகிறதுன்றது தான் இங்கே நாங்கள் சொல்கிறோம். அப்போ அதில் முதலாவது அல் இஸ்லாம் என்று சொல்கிறோம். அவர் முஸ்லீமாக இருத்தல் வேண்டும். இதை நாங்கள் இனி விளங்கப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அது மிச்சம் தெளிவான விஷயம். முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு வந்து இந்த கடப்பாடு இல்லை என்று சொல்கிறோம். ரெண்டாவது அல் அக்ல். அக்ல் என்று சொல்கிறதனுடைய பொருள் நாங்கள் சொல்லுவோம், ஒருத்தர்கிட்ட அதை நாங்கள் விளங்கப்படுத்தினோம் அந்த அஹ்லியா என்று சொல்கிற அந்த கருத்து. அஹ்லியா என்று சொல்கிறத நாங்கள் அஹ்லியத்து வுஜூப், அஹ்லியத்து அதா என்று சொல்லி ரெண்டாக விளங்கப்படுத்தினோம். ஒரு மனுஷனுக்கு எப்போ ஒரு விஷயத்தை அந்த உரிமைகளும் கடமைகளும் தோன்றுகின்ற தகுதி என்று சொல்கிறத நாங்கள் அஹ்லியத்து வுஜூப் என்று சொன்னோம். அதே போல் ஒரு விஷயத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுதல், செய்யாத போது அதற்கு அவர் குற்றவாளியாக மாறுதல் என்று சொல்வது அஹ்லியத்து அதா என்று நாங்கள் சொன்னோம். அப்போ இந்த அஹ்லியத்து வுஜூபும் அஹ்லியத்து அதாவும் அது சிலருக்கு நாக்கிஸாக இருக்கும், சிலருக்கு காமிலாவாக இருக்கும். யாருக்கு காமிலாக இருக்கும் என்று சொன்னா இந்த புலூக் என்று சொல்கிற அந்த இடத்தை அடைஞ்ச ஆக்களுக்கு, அல்லது அந்த அக்ல் என்று சொல்கிற விஷயம் பூரணமாக உள்ள ஆக்களுக்கு தான் அதை நாங்கள் சொல்லுவோம் அந்த அஹ்லியத்து வுஜூபும் அஹ்லியத்து அதாவும் பூரணமாக இருக்கிறது. அந்த அக்லும் புலூகும் இருக்கின்ற நேரத்தில் தான் ரெண்டுமே முழுமையாக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து எப்போ முக்கல்லஃபாக மாறுவான், முக்கல்லஃபாக மாறுதல் என்று சொல்கிறது தான் ஆக்கிலாகவும் பாலிகாகவும் இருத்தல் என்று சொல்கிறது. முக்கல்லஃப் என்று சொல்கிறதுல பொருள் அவருக்கு அஹ்லியத்து வுஜூபும் அஹ்லியத்து அதாவும் பூரணமாக இருத்தல் என்று சொல்கிறது. அதாவது எந்த உரிமைகளையும் கடமைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நிலைமை அவருக்கு இருக்கிறது என்று சொல்வதும், ஒன்றை செய்யுமாறு அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய தகுதி அவருக்கு இருக்கிறது, செய்யாவிட்டால் அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுவார் என்று சொல்கின்ற அந்த தகுதி நிலைமையை தான் நாங்கள் சொல்லுவோம் அஹ்லியத்து அதா என்று சொல்லுவோம். இது ரெண்டும் பூரணமாக இருத்தலை தான் நாங்கள் அக்ல் புலூக் என்ற அந்த சொற்களோடாக அடையாளப்படுத்துகிறோம். அப்போ ஒருத்தர் வந்து ஆக்கிலாகவும் பாலிகாகவும் இருக்கின்றார் என்று சொன்னா அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு ஹஜ் வந்து சட்டபூர்வமாக கடமையாகிறது என்று சொல்கிறது. இப்போ இதனுடைய பொருளில் வந்து ஒருத்தர் இப்போ ஒரு சின்ன புள்ள, அவர் பாலிக் அடையல்ல, இன்னும் ஒரு சபி முமையஸ் அல்லது சபி கைர் முமையஸாக இருக்கிறார், அல்லது ஒருத்தர் வந்து கொஞ்சம் புத்தி குறவு, அவர் அக்ல் வந்து சம்பூர்ணமாக இல்லை, புத்தி குறைந்த ஒருத்தர், இந்த ஆக்கள் ஹஜ்ஜி செய்யவே முடியாது, ஹராம் என்று சொல்வது பொருள் அல்ல. அவங்க ஹஜ்ஜி செஞ்சால் அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமானா ஏற்றுக்கொள்ளப்படும், அவங்களுக்கு அதுக்கு நன்மைகள் வழங்கப்படுமானா நன்மைகள் வழங்கப்படும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே சொல்கிறோம்
யாருக்கு வாஜிப், யார் அதை எப்படி செஞ்சு ஆகணும், கட்டாயம் செய்ய வேண்டியது யார் என்றால் ஒரு மஜ்னூன் அதை கட்டாயமாக செய்யணும் என்ற அவசியம் இல்லை. அவருக்கு மற்ற எல்லாமே இருந்து இந்த ஜுனூன் இருக்கிறது என்று சொல்லியிருந்த ஹஜ் கடமையாண்டா கடமை இல்லை, மற்ற எல்லாமே இருக்கிறது என்று சொல்லணும், போதுமான வசதி எல்லாம் இருக்கிறது. அதே போல ஒரு சபி சின்ன புள்ள போதுமான எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் இவருக்கு உஜூப் இருக்கிறதா, உஜூப் என்று சொல்றது வராது, இது இல்லைண்டா. இந்த புலோ என்றது அக்கல் என்று சொல்றது இல்லைன்னு சொன்னா. அடுத்தது நாலாவது அல் ஹுர்ரியா என்று சொல்றது. ஹுர்ரியா என்று சொல்றது சுதந்திரம். இது இந்த காலத்தில் செல்லுபடியற்ற ஒரு நிபந்தனை தான். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் அந்த அடிமை முறைமை இருந்த காலப்பகுதியில் சொன்ன கண்டிஷன் தான் இது. ஏனென்றால் அடிமை என்று சொல்வது அந்த காலத்தில் ஒரு சொத்தாகத்தான் பார்க்கப்பட்டது. அது ஒரு தனி மனிதனாக கருதப்படுதல் என்றதை விடவும் அது ஒரு சொத்து. என்னிடத்துல 10 அடிமைகள் இருக்கிறண்டா அது என்ற சொத்து. அது அப்போ அடிமைக்கு அவனுக்கு உரிமையான சொத்துக்கள் கிடையாது. அந்த வகையில் அவனுக்கு அந்த ஹஜ் வாஜிபாக மாட்டாது. ஒரு அடிமையை பொறுத்தவரை ஹஜ் வாஜிபாக மாட்டாது. அது இப்போ அமுல்ல இருக்கின்ற ஒரு நிபந்தனை அல்ல. செய்யலாம், செய்தால் ஹஜ்ஜுக்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும், ஹஜ்ஜுக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும், ஹஜ்ஜிட ஏனைய மக்காசிதுகள் அவர் அடைஞ்சு கொள்ள முடியும் அதில். ஆனால் அவருக்கு வாஜிபாண்டா அவர் வாஜிப் இல்லை. அடுத்தது சொல்லியிருக்கிற 5வது அம்னு தரீக், பாதை பாதுகாப்பானதாக காணப்படுதல் என்று சொல்றது. அதாவது ஒருத்தர் ஹஜ் செய்ய போறதுக்குரிய வழி அல்லது ஹஜ் பயணத்தில் எந்த விதமான ஆபத்தும் அபாயங்கள் சங்கடங்கள் ஏற்பட மாட்டாது என்று சொல்வதற்கான உத்தரவாதம் காணப்பட வேண்டும் என்று சொல்றது தான் இங்க அம்னு தரீக் என்று சொல்வது. இதை பொதுவாக இமாம்கள் இந்த கருத்தை குரான்ல இருக்கின்ற இந்த வசனத்திலிருந்து விளங்கி கொள்வார்கள். குரான்ல சூரத்துல் பக்ராவுல 195வது வசனத்துல வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா என்று சொல்ற அந்த வசனம், நீங்க உங்களையே ஒரு அழிவுக்குள்ளால உட்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று சொல்றது. அப்படின்னா ஒரு குறித்த விஷயத்துல ரிஸ்க் இருக்கிறது என்று தெரியும், அபாயம் ஒன்று இருக்கிறது என்று தெரியும், அல்லது ஒரு அழிவு ஒன்று இருக்கிறது என்று தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டே அந்த விஷயத்துல ஈடுபட முற்படுதல் என்று சொல்றதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த குரான் வசனம் சொன்னது, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா. அதாவது இந்த விஷயத்துல இறங்கினா அது தற்கொலை தான், அது அது ஒரு பெரிய அழிவை எங்களுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு விஷயத்துல நாங்கள் வேற உந்து சக்திகளால் அல்லது வேற மோட்டிவேஷன்களால் அல்லது வேற ஏதும் லாபங்களுக்காக வேண்டி நாங்கள் அதில் ஈடுபடக்கூடாது. நன்மையை நாடியேனும் கூட ஈடுபடக்கூடாது. எனக்கு நன்மை கிடைக்கிறது, நான் ஹஜ்ஜில் ஈடுபட்டால் என்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட ஹஜ் பயணம் என்று சொல்றது என்னை பொறுத்தவரை அபாயமான ஒரு நிலைமையோடு இருக்கிறது. எனக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், அல்லது எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது வழியில் ஏதும் ஆபத்துகள் இருக்கிறது, அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல ஏதும் ஆபத்துகள் இருக்கேனும், இப்படியான விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் ஹஜ் எனக்கு அந்த ஆபத்து நீங்கும் வரையில் எனக்கு கடமையாக மாட்டாது என்று சொல்றேன். இது 5வது நிபந்தனை. 6வது நிபந்தனை இதை சொல்வார்கள் அல் இஸ்திதா. குரான்ல சூரத்து ஆல் இம்ரான்ல 98வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்ற விஷயம், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜை பற்றி பேசுகின்ற நேரங்களில் குரானும் சரி ஹதீஸும் சரி இந்த நிபந்தனையை சேர்த்து தான் சொல்கிறது. மன் இஸ்ததா இலைஹி சபீலா என்று சொல்றது நிபந்தனை. சூரத்து ஆல் இம்ரான் 98வது வசனம். அதாவது அவருக்கு அதற்கான சாத்தியப்பாடு இருக்கின்றது அல்லது இயலுமை இருக்கின்றது. ஏண்டா ஹஜ் என்று சொல்றது ஒன்று நாங்கள் சொன்னோம், உடலியல் ரீதியான பெரிய ஒரு சிரமத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது, பெரிய ஒரு சிரமம் அங்கே எதிர்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த சிரமத்தை எதிர்கொள்வதற்குரிய உடல் பலமும் மன வலிமையும் அவருக்கு தேவை. அதுவும் அந்த இஸ்திதாஅல உள்ளடங்குகின்ற ஒரு விஷயம். 2வது ஹஜ் என்று சொல்றது ஒரு பெரிய பொருளாதார ரீதியான செலவை வேண்டி நிற்கின்ற ஒரு கடமை. அப்போ அதை சுமப்பதற்கான அங்கே போய் தேவையான எல்லா செலவுகளையும் செய்வதற்கான பொருளாதார வசதி பலம் போதுமான அளவு அவரிடத்துல காணப்பட வேண்டும். அதுவும் இஸ்திதாஅ என்று சொல்றதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அப்போ இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் தான் அவர் அந்த ஹஜ் என்ற கடமையில் ஈடுபட வேண்டுமே ஒழிய அதில் குறைபாடோட அவர் அந்த கடமையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறது தான் இங்கே பலரும் சொன்ன முக்கியமான விஷயம். அப்போ அது மிச்சம் தெளிவான விஷயம் என்னென்றால் ஹதீஸுகளில் மிச்சம் தெளிவாக வலியுறுத்தப்பட்ட ஒரு நிபந்தனை தான் இந்த இஸ்திதா. அடுத்து இதனோட சேர்த்து இன்னும் சில வசனங்கள், இன்னும் சில விஷயம், குறிப்பாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை இந்த அம்னு தரீக் என்று சொல்கிற அந்த நிபந்தனையோடு சேர்த்து தான் சொல்வார்கள். ஒரு பெண் தனியாக ஹஜ் செய்யலாமா என்று சொல்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அதாவது இது சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வருகின்ற ஹதீஸ். லா துசாஃபிருல் மர்அ யௌமைனி இல்லா வ மஅஹா ஜௌஜுஹா அவு து மஹ்ரம். அதாவது ஒரு பெண் தன்னுடைய 2 நாட்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அவளோடு அவளுடைய கணவன் அல்லது ஒரு மஹ்ரமான ஆண் துணை காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் அவள் பிரயாணம் செய்யக்கூடாது என்று சொல்கின்ற அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு பலர் சொல்வார்கள், ஷாஃபி மதுஹபினர் அந்த கருத்தை கூட வலியுறுத்துவார்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவன் அல்லது ஒரு மஹ்ரமான ஆண் துணையோடு தான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்துவார்கள். இது ஒரு சாராருடைய கருத்து. அதுலேயும் குறிப்பாக இது அந்த பெண் மாத்திரம் ஹஜ்ஜில் ஈடுபட போகிறாள். அந்த நேரத்தில் அவ மட்டும் தனியாக போகலாம். கண்டிப்பாக அவட கணவனோ அல்லது இன்னொரு ஆண் துணையோ அவளுக்கு வேணும். மஹ்ரமான ஒரு ஆண் துணை தேவை என்று சொல்கிறது ஷாஃபியாக்கள் வலியுறுத்தின ஒரு விஷயம். இப்படி ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அந்த பெண்ணை பொறுத்தவரையில் இன்னும் சில பெண்களோடு சேர்ந்து போகிறதாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு மஹ்ரமான அல்லது ஆண் துணையோ அல்லது கணவனோ அவசியமா என்றால் அந்த இடத்துல அவசியம் இல்லை என்ற கருத்தை சொல்வார்கள். இப்போ அறிமுகமான ஒரு 10 பெண்கள் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க என்று சொன்னா அது ஓகே, அதை இஸ்லாம் ஹராமானதாக ஆக்கல. அப்போ அந்த ஷாஃபியாக்களும் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டார்கள். பல பெண்கள் சேர்ந்து போகிறதாக இருந்தால் அது ஓகே. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி பெண்கள் கூட்டம் ஒன்று குழு ஒன்று மாத்திரம் ஆயிஷாவினுடைய தலைமையில் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறது. அப்படி அந்த பெண்கள் மாத்திரம் ஹஜ்ஜுக்கு போகின்ற அந்த அப்படி ஒரு ட்ரெடிஷன், அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிற ஒரு ட்ரெடிஷன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இருந்திருக்கின்றது. அப்போ அதை ஆதாரமாக கொண்டு ஒரு பெண் தனிய போதல் என்று சொல்றது தான் கூடாது. ஆனால் பல பெண்கள் கூட்டாக சேர்ந்து போதல் என்று சொல்றது அது அனுமதிக்கப்பட முடியும் என்று சொல்றத பொதுவாக ஷாஃபியாக்கள் வலியுறுத்துவார்கள். ஆனால் சில நவீன கால அறிஞர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு பெண் தனியாக ஹஜ் செய்யலாம், அந்த மஹ்ரமான ஆண் துணையோ கணவனோ இல்லாமல் அந்த போகின்ற அந்த இப்போ ஹஜ் செய்தல் என்று சொல்கிற பெரும்பாலும் அது ஒரு காஃபிலா தானே, அதாவது ஒரு ஹஜ் டீமாகத்தானே பெரும்பாலும் நடைபெறுகிறது. ஒரு ட்ராவல் ஏஜென்ட் இருந்து பலரை சேர்த்து அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு தான் அந்த பயணம் போகும். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து இருப்பார்கள். அதில் உறவுள்ளவர்களும் இருப்பார்கள், இல்லாதவர்களும் இருப்பார்கள். இப்போ அப்படி ஒரு டீமோட தன்னுடைய கணவனோ அல்லது மஹ்ரமான ஒரு ஆண் துணையோ இல்லாமல் அப்படி ஒரு டீமோடு ஒரு பெண் மட்டும் சேர்ந்து போதல், பல சமயங்கள் ஆண்கள் போவாங்க, அப்படி ஒரு டீமோட தனியாக ஒரு ஆண் போவார். அதே மாதிரி அப்படி ஒரு டீமோட தனியொரு பெண் போதல் என்று சொல்றது கூடுமா கூடாதா என்று சொல்ற நேரத்தில் அதில் பலர் சொல்வார்கள் என்றால் போவது கூடும். அந்த குறிப்பிட்ட அந்த குழுவினர் நம்பிக்கையானவர்களாக இருக்கின்ற நேரத்தில், அவங்களுக்கு அந்த துறையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த பெண்ணுக்கான தேவையான எல்லா பாதுகாப்பையும் ப்ரைவசியையும் அவங்க பெற்றுக் கொடுப்பார்கள் என்று இருக்கின்ற நேரத்தில் அப்போ அது கூடும். அதில் பிரச்சனை இல்லை என்று சொல்கின்ற அந்த கருத்தை உண்மை. ஏனென்றால் இங்கே அந்த பெண் தனியவள் உண்மையில் இருக்கிறது, அவளுக்கு நம்பிக்கையான ஒரு கூட்டத்தோடு தான் இருக்கின்றாள் என்று சொல்கிறது. அப்போ அந்த வகையில் அது கூடும் என்ற அந்த கருத்தை சிலர் சொல்வார்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள் என்றால் அதில் இன்னும் இவளல்லாத வேற பெண்களும் இருப்பார்களாக இருந்தால் கூடும் என்று சொல்கிற கருத்தை சொல்லுவார். வேற பெண்கள் இல்லை, இவள் மட்டும்தான் பெண் என்று இருக்கிற நேரத்தில் கூடாது என்று கருத்தை சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் அந்த சிச்சுவேஷன், சூழல், அந்த குறிப்பிட்ட டீம் யார் என்றதெல்லாம் வச்சு தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதனுடைய பொருள் இப்போ கரலாய் போண்டாக்களும் அந்த கருத்துக்களை நிறைய பேசியிருக்கிறார்கள். ஒரு பெண் ஹஜ் செய்வதற்கான சந்தர்ப்பம் இவற்றின் காரணமாக
இழக்கப்படாமல் இருக்கும். ஒரு ஆணுக்கு தாராளமாக ஹஜ் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஹஜ் செய்வதற்கான சந்தர்ப்பம் எத்தனையோ காரணங்களால் இல்லாமல் போகிறது. சில சமயங்களில் இப்போ அவள் இத்தால் இருக்கின்ற காலத்தில் ஹஜ் வருகிறது என்றிருந்தால் அதனால் இல்லாமல் போகிறது. அல்லது இப்போ இந்த ஹயத் நிஃபாஸ் போன்ற இந்த காரணங்களால் ஹஜ் தடைப்படுகின்ற விஷயங்கள் நடைபெறுகின்றது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்போ பெண்ணுக்கு இயற்கையாகவும் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அவள் விரும்புகின்ற நேரத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பு குறைவதற்கான நிறைய தடை காரணிகள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் பௌதீக ரீதியாக இன்னும் தடை காரணிகளை போன்ற நேரத்தில் அவளுக்கு ஹஜ் செய்வதற்கான சந்தர்ப்பம் நிறைய அற்றுப்போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நாங்கள் மேக்சிமம் அந்த வாய்ப்பை அவளுக்கு கூட்டி கொடுக்கணும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை தான் பலர் பேசுவார்கள். அந்த வகையில் ஒரு நம்பிக்கையான குழுவோடு அவள் ஹஜ் செய்தல் என்று சொல்கிறத அனுமதிக்க முடியும் என்று சொல்லி பலர் பேசியிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இது ஷுரூத் அல் வுஜூப். அடுத்து நாங்கள் ஷுரூத் அஸ்ஸிஹா, அதில் 4 ஷரத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவது அல் இஸ்லாம், ரெண்டாவது அத்தமீஸ், மூன்றாவது யுஹ்ரிம பிஹி ஃபி மீகாத்திஹி அஸ்ஸமனி, நாலாவது ஐயக்கூன வாஃபியல் அர்கான். அதாவது இங்கே ஒருத்தர் ஹஜ் செய்கிறார், அவர் செய்கின்ற ஹஜ் சஹீஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்வதற்கு என்ன நிபந்தனைகள்? முதலாவது ஒரு முஸ்லீமாக இருக்கணும், அப்போ தான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ரெண்டாவது அத்தமீஸ், அவர் அஸ்ஸபி அல் முமையஸாக இருக்கணும் என்று சொல்கிறது இங்கே ஷாஃபியாக்கள் வலியுறுத்துகின்ற விஷயம். அது சஹீஹாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறதில்ல. உண்மையிலே பொதுவாக ஃபிக்ஹில் அஸ்ஸபி கைரு முமையஸ் அவர் ஹஜ் செய்தால் அது சஹீஹாக இருக்குமா என்று சொன்னா அது சஹீஹாக இருக்காது. இப்போ அதாவது நாங்கள் சொல்கிறோம், அந்த தமீஸ் அடையாத 7 வயதுக்குட்பட்ட பிள்ளை அவர் செய்கின்ற இபாதத்துகளை பொறுத்தவரையில் அது சஹீஹாக அமைந்து அதற்குரிய நன்மைகள் வழங்கப்படுதல் என்று சொல்கிறத பொறுத்தவரையில் அங்கே குறிப்பாக இபாதத்துகளில் சில விட்டு கொடுப்புகள் இருக்கின்றன. நன்மை கிடைத்தல் என்று சொல்கிறத எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லேலுமா? இப்போ ஒரு 3 வயசு பிள்ளை அல்லது ஒரு 4 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை தொழுததன் காரணமாக அவருக்கு நன்மை கிடைக்கல, இன்னும் உம்மையஸ் அல்ல என்று சொல்லி நன்மை கிடைக்கல என்று சொல்லி எங்களுக்கு இது பண்ணலுமாண்டா அப்படி சொல்லல. அப்போ ஷாஃபியாக்கள் சொல்கிற தமீஸ் என்றது முக்கியம். தமீஸ் என்று சொல்கிறது உண்மையிலே வயதால் வரையறை செய்ததில் விடவும் அது ஒரு முதிர்ச்சியால் வரையறை செய்தல் தானே. அப்போ அந்த வகையில் வயசு அங்கே ஒரு முக்கியம் அல்ல. ஆனாலும் கூட ஒருத்தர் இப்போ தமீஸ் அடையாத ஒரு சின்ன பிள்ளை என்று சொல்கின்ற நேரத்திலே அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லி நாங்கள் சொல்லலுமாண்டா அப்படி சொல்லலாம். ஏனென்றால் இதில் நாங்கள் அதில் உள்ள கருத்து வேறுபாடுகளை வைத்து பார்க்குற நேரத்தில் பல இமாம்களோட அபிப்பிராயம் தமீஸ் அடைந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தமீஸ் அடையாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமாண்டா ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஜ்ஜில் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சார் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் சில செயற்பாடுகளை நேரடியாக அவர் செய்ய தேவையில்லை தான், ஒரு வக்கீலை வச்சு செய்யலாம். இப்போ கல்லறிதல் அவரை போய்த்து கல்லறியணுமாண்டா தேவையில்லை, வக்கீலை வச்சு அதை செய்யலாம். அப்படி அந்த 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 சின்ன பிள்ளைக்காக வேண்டி இன்னொருத்தர் அதை செய்வாங்களாக இருந்தால் அப்போ அவர் அந்த முழுமையான ஹஜ்ஜை செஞ்சவராக கருதப்படுவார். அப்போ அதுக்கு அவருக்கு நன்மை கிடைக்குமாண்டா கிடைக்கும். அப்போ அந்த வகையில் தமீஸ் அடையாத ஒரு பிள்ளைக்கும் அது சிஹத்தாகும் என்று சொல்கிறது பல இமாம்களுடைய அபிப்பிராயம். அடுத்த 3வது ஷரத்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் இஹ்ராம் அணிஞ்சிருக்கணும். இஹ்ராம் அணிவதற்குரிய ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. இப்போ ஹஜ்ஜுக்காக வேண்டி எப்போ இருந்து இஹ்ராம் அணியலாம் என்று சொன்னால் இதில் ஹதீஸுகளில் வருவதன் படிக்கு ஷவ்வால் மாதத்திலிருந்து இஹ்ராம் அணியே. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால், தில் கஅதா, அடுத்த துல்ஹிஜ்ஜாட யௌமு தர்வியாவும் கட்டாயம் இல்லை. அரஃபா தான் ஹஜ் ஆரம்பிக்கின்ற முக்கியமான நாள். அரஃபா, யௌமு நஹர், அடுத்த நாள் அந்த கல்லறிதல், 2 நாள் கல்லறிதல். அந்த 3 நாள் தான் மிக முக்கியமான நாட்கள். இதற்கு என்னடா ஹஜ்ஜில் இஹ்ராம நாங்கள் கலைவோம் அந்த யௌமு நஹரில், அதாவது பெருநாள் தினத்தில் கல்லெறிஞ்சிட்டு குர்பானை கொடுத்து தலைமுடியை நீக்கினா அதுக்கப்புறம் நாங்கள் இஹ்ராம கலைஞ்சிடலாம். அப்போ அந்த இஹ்ராம் எப்போ இருந்து அணியலாம்? ஷவ்வாலில் இருந்தே ஒருத்தர் இஹ்ராம் அணியலாம்.
ஷவ்வால அணிஞ்சாலும் அந்த இஹ்ராம் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் செல்லுபடியாகும். தில் கஅதால அணிஞ்சாலும் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் செல்லுபடியாகும். தில் ஹிஜ்ஜால் அணிஞ்சாலும் தில் ஹிஜ்ஜால அந்த அரஃபா தின டைமில் அணிஞ்சாலும் அது செல்லுபடியாகும். அப்போ இங்கே சொன்னால் இந்த குறிப்பிட்ட இதை நாங்கள் சொல்லுவோம் மீகாத்து ஜமனி, அதுபோல் மீகாத்தல் மக்கானியும் இருக்கிறது. குறைஞ்சது எந்த இப்போ நாங்கள் என்ட்ராகிற நேரத்தில் எந்த இடத்துல அதை நாங்கள் அணியணும் என்று சொல்கிறது. அது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு வரையறுக்கப்பட்டிருக்கிற. இப்போ இந்த பகுதியிலிருந்து வருகின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த எலம்லம் அந்த இடத்துலேருந்து விலங்கிலிருந்து போராக்கள் அந்த எலம்லம் பகுதிகளிலிருந்து அந்த இடத்துல வச்சு அணியணும்னு சொல்கிறோம். அதில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது எல்லாரும் அந்த குறிப்பிட்ட அந்த இடங்கள்ல இருந்து தான் அணியணுமா, ஏன் ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போய்த்து இஹ்ராம் அணிய இயலாது, அணிஞ்சா அது பிழையா என்று சொல்கிற இந்த மாதிரி வாதங்கள் இருக்கின்றன. அதுக்கு நிறைய நியாயமான வாதங்கள் இருக்கின்றன. அதை பொறுத்தவரையில் பலர் அதை சரி கண்டு இருக்கிறார்கள். நாங்கள் அது குறிப்பிட்ட அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த இடத்துலேருந்து தான் செய்யணும் என்று சொல்கிறது கட்டாயமான ஒரு விஷயம் உண்டல்ல. அது நாங்கள் அது வசதிக்காக சொல்லப்பட்டது. அந்த வகையில் சாதாரணமாக இன்றைக்கு போக்குவரத்துன்னு சொன்னால் அது ஏர்போர்ட்டுகளை மையப்படுத்த நடக்குது. அப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போய் இந்த இஹ்ராம் அணியணுமென்ற அவசியம் உண்டு இல்லை. அதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. பேசாமல் ஜெத்தா ஏர்போர்ட்டு போய்ட்டு இறங்கி செய்ய வேண்டியது. அது கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் அந்த இஹ்ராம் அணிகிற வேலையை செய்யலாம் என்று சொல்லி பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ இங்கே சொன்னது மீகாத் மக்கானி அல்ல, ஜமானி. அடுத்த 4வது நிபந்தனை யகுன வாஃபியல் அர்கான், அதாவது ஹஜ்ஜுக்குரிய எல்லா அர்கான்களையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ தான் அந்த ஹஜ் நிறைவேறும். அது என்னன்றது நாங்கள் பிறகு பார்ப்போம். அது அப்போ நாங்கள் ஷுரூத்துல் ஹஜ் என்று சொல்கிறதுல ஷுரூத்து வுஜூப் 6ம் ஷுரூத்து சிஹா 4ம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதனோட அந்த ஷுரூத் என்ற பகுதி முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அமாலுல் ஹஜ் வல் உம்ரா என்ற பாடப்பரப்பை அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம்.